பண்ணி வீடியோ மேக் பண்ணுங்க, பொதுமக்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ பண்ணாதீங்க, இந்த மாதிரி தவறுதலா வீடியோ போடாதீங்க, இது தப்பான முறை, இது தப்பான செயல்பாடு அப்படின்னு போய் உங்களோட கமெண்ட்டை போடுங்க, போய் உங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துங்க. அதை விட்டுட்டு ஒரு எலி மாதிரி, எலி குஞ்சு மாதிரி ஏதோ ஒரு கிராமத்தில் கிடக்குது, அதை வச்சு எல்லாரும் வீடியோ மேக் பண்றீங்க, அதை பெரிய லெவல்ல பூமா. இதுக்கெல்லாம் குரல் கொடுக்காதவங்க நீங்க. இது அப்படியே இதில் குரல் கொடுத்தா கூட இதில் போய் திருந்திட போகிறாங்களா? கண்டிப்பாக யாரும் திருந்த போகிறது கிடையாது. அதே மாதிரி நல்ல சங்கர் ஷீலா வச்சு நீங்கள் வீடியோ மேக் பண்ணுறீங்க, அவங்க தப்பானவங்க கெட்டவங்கன்னு சொல்கிறதுனால அவங்களாவது திருந்த போகிறாங்களா? அவங்களும் திருந்த போகிறது கிடையாது. அவங்களுக்கு அவங்க கண்டென்ட் முக்கியம், அவங்களுக்கு அவங்க குழந்தை முக்கியம், அவங்களுக்கு அவங்க யூடியூப் சேனல் முக்கியம், அவங்களுக்கு அவங்களோட கான்ட்ரவர்சி முக்கியம். நீங்கள் எந்த வகையில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரீமில் போய் நீங்கள் உங்களோட கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ கான்ட்ரவர்சிக்கும் அவங்களுக்கு லாபம், அவங்களுக்கு பணம். தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. நீங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வியும், நீங்க போடக்கூடிய ஒரு கமெண்ட்டும், நீங்க சோஷியல் மீடியால